திரு பொன்வில்சன், திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, திரு அண்ணாமலை, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு, இல்ல திரு விஜயோடு இவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு, இல்ல திரு சீமானோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு. இது எதையுமே நம்ம ரூல்ட் அவுட் பண்ணவே முடியாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே பாதிப்பு. இதுல எது நடந்தாலும் அவருக்கு தானே பாதிப்பு. எது நடந்தாலும் அவருக்கு தான் பாதிப்பு, அவருக்கு தான் பாதிப்புன்னா திமுக கூட நிறைய பேர் சேர்றாங்க, அது கூட தான் பாதிப்பு இருக்கும். இந்த பாதிப்பெல்லாம் நெக்லிஜிபிள் அமௌண்ட், இது கணக்கு கிடையாது. அவங்க உள்ள வந்தா அதிகமா பாதிப்பு இருக்கும், இதை விட அதிகமா பாதிப்பு இருக்கும். இல்ல இந்த பாதிப்பு திரு ராமதாஸ் வரப்போறாரா இல்ல திரு அன்புமணி வரப்போறாரான்னு தெரியாது. திருமிகு பிரேமலதா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. திரு கிருஷ்ணசாமி வருவாரா வரமாட்டானா தெரியாது. இவங்களெல்லாம் வச்சு அன்சர்டனிட்டியில இருக்கக்கூடிய இந்த லீடர்ஸை வச்சு எப்படி நீங்க இந்த அன்சர்டனிட்டியில இருக்கிற லீடர்களை கூட நீங்க எதிர்பார்க்கலாம். ஆன்டி லீடர்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க? குளிப்பறிக்கிற லீடர்ஸ் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது பார்க்க முடியாது. வந்தா நஷ்டம், அது முடிஞ்சு போச்சா. இப்ப டிடிவி தினகரன் வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு சீல் வச்சு முத்திரை வச்சாச்சு, அவர் உள்ள வர முடியாது, முடிஞ்சு போச்சு கதை. அதை போய் திருப்பி உயிர் கொடுக்குறேன்னு கோமா ஸ்டேஜை போய் உயிர் கொடுத்து என்ன பிரச்சனை? அது யார் போனாலும் ஒன்றும் கிடையாது. இல்லை சார், வந்தா பாதிப்புன்னு ஒன்று சொன்னீங்கல்ல சார், இவங்க வராமல் இருந்தாலும் பாதிப்பை தானே ஏற்படுத்த போறாங்க. எப்படினாலும் பாதிப்பை தானே ஏற்படுத்துவாங்க அப்படின்னு வந்தா அதிக பாதிப்பு சார். வராம இருக்குன்னா 0.9% போன எலெக்ஷன்ல நெக்லிஜிபிள் அமௌண்ட். அப்பேற்பட்ட ஆளுமை 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது இதே பிஜேபி கூட்டணி தான். தேமுதிக வெளியேறிச்சு, கூட்டணியில கிடையாது. டிடிவி வெளியேறிச்சாரு. அப்பவே 75 தொகுதியில திமுக தோக்கடிச்சது அதிமுக பிஜேபி கூட்டணி. இன்றைக்கு அதை நோக்கி தான் நகருவாங்க. இல்ல கொங்குல மட்டும் 48 தொகுதிகள் சார், நம்ம அதை விட்டுட்டே பேசுறோம். இப்ப கொங்குல பாஜகவை வளர்த்த அங்கேயும் செல்வாக்கோடு இருக்கிற திரு அண்ணாமலையும் எதிர்ப்பா வந்து அக்கௌண்டபிளாவே நம்ம எடுத்துக்க. நீங்க அதை பற்றி பிஜேபி தான் சார் கவலைப்படணும். பிஜேபி தானே கவலைப்படணும். அவங்க தலைவர் வந்து அந்த, அதாவது பிஜேபியால் அண்ணாமலை வளர்ந்தாரா 2020ல இருந்து 2020க்கு தான் அவர் உள்ள வராரு. பிஜேபியால் அண்ணாமலை வளர்ந்தாரா, அண்ணாமலையால் பிஜேபி வளர்ந்ததானா பெரிய பட்டிமன்றம் தமிழ்நாட்டில் வைக்கலாம் நீங்க. புரியுதா? இன்னொன்னு, ஒரு அகில இந்திய கட்சிக்கு கட்டுப்பாடுள்ள சிப்பாய் தேவையா, தனித்தனி தலைவர்கள் தேவையா? இதை யோசிங்க. அந்த பிஜேபிக்கு வந்தவங்க அண்ணாமலையை விரும்பி கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த பிஜேபி சித்தாந்தம், பிஜேபி எல்லாமே லாங் டேர்முக்கு அந்த கோல் இருக்குமா? இவ்வளவு இத்தனை ஆண்டு காலம் பாஜகக்குன்னு வராதவங்க அண்ணாமலைக்கா வர்றாங்கல்ல, அது நிரூபிச்சிருக்காங்க சார். அண்ணாமலைன்ற தனியாளுக்கு வரும்போது அதை விட கவர்ச்சியாக பேசக்கூடிய கவர்ச்சியுடைய விஜய் கிட்ட போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்ப சொல்லுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அண்டர் எஸ்டிமேட்னு சொன்னீங்கல்ல, ஓவர் எஸ்டிமேட்னு பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் ஐயா சொன்னாரு, நம்ம ரவீந்திரன் துரைசாமி, கொஞ்சமா பாதிப்பு ஏற்படுத்தலாம் எஸ்டிமேட் பண்ணலாம்ல சார். நீங்க கொஞ்சமான்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 2+2 வந்து 22 கிடையாது சார். அது 22 வரலாம், 0 வரலாம், 4 வராது. சொல்ல முடியாது. எலெக்ஷன் வில்சன் கேட்டதுல ஒரு லாஜிக்கான கேள்வி, நீங்க திரு அண்ணாமலையவோ திரு டிடிவியவோ திரு ஓபிஎஸ்ஐயோ முழுமையாக எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பாளர்களா இருக்கிறவங்களை இவங்களை கொண்டு வரும்போது சேதாரம் அதிகமாக தானே இருக்கும். இல்ல, அண்ணாமலை விஷயம் எடப்பாடிக்கு நோ ஹேண்ட். அது ஒரு பிஜேபியில் பார்ட் அண்ட் பார்சலா பிஜேபி. ஐயா மூப்பனார் மாதிரி தமிழக பிஜேபின்னா அண்ணாமலை தான். பொன்னார் வந்து 5% வாக்கு எடுத்தாரு, 2 எம்பி அவர் ஜெயித்தாரு. அண்ணாமலை ஒன்றும் ஜெயிக்கலனாலும் தாமரையில் 11.4% வாக்கு. எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் இல்லாமல், வைகோ அண்ணம் இல்லாமல், கொங்கு ஈஸ்வர அண்ணம் இல்லாமல் 10% ஓட்டு இல்லாமல், அதற்கு பதிலாக இந்த இடத்துக்குள்ள டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பயன்படுத்தி அந்த 10%க்கு பதிலாக இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி அண்ணாமலை சாதிச்சிட்டாரு. தினகரனுக்கு 1ங்கிறாரு, ஓபிஎஸ்க்கும் 1 தான். அப்போ மீதி 8 அண்ணாமலை லீடர்ஷிப்பில் மாற்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டாதான் அந்த ஓட்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எடப்பாடியை பொறுத்தளவில் பாஜக தலைமைக்கு பிரஷர் கொடுக்கலாம். இல்ல இப்பதான் கை கொடுக்க ஆள் இருக்கு. திரு கிருஷ்ணசாமி இருக்காரு. அதுதான் நான் வரேன். கிருஷ்ணசாமி வரேன். கிருஷ்ணசாமி அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி முடிவு மாறினதுல சீமான் அதை இஷ்யூவா எடுத்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் போது அவர் அந்த இடத்துல இருக்க முடியாம அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி இப்போ வந்து ஏடிஎம்கே ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணாம
விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. சோ நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். நிறைய பேர் சொல்லவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டட்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க போய் நிற்கும் போது தான் என்ன சீட்டு கேட்காங்க என்னன்னு. இன்னொன்னு ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு பன்னீர்செல்வமும் பிரேமலதா விஜயகாந்தும் ஸ்டாலினை பார்த்திருக்காங்க. சீயிங் இஸ் பிலீவிங். இது எவிடன்ஸ். இன்னைக்கு இது இவங்க அண்ணாமலை டிடிவி சந்திப்பு கூட நம்ம உறுதியா நடந்திருக்குன்னு தெரிஞ்ச அடிப்படையில் பேசுறோம். இது வெளிப்படையாகவே சந்திச்சுட்டு நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பரும் இல்லைன்னு ஓபிஎஸ் பேசிட்டு வந்திருக்காங்கன்னா they are tilting more towards Stalin because Stalin கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டியும் இல்லங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு பிஜேபியோட அகில இந்திய தலைமைக்கு இருக்கிற அதிருப்தி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா இடத்துலயும் பேசு பொருள் என்னன்னா நம்ம இதுல ஜிஎஸ்டில செகண்ட் ரிவைவல் மிகப்பெரிய புரட்சி தான் பேசு பொருளா இருக்குது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை டிடிவி பேசு பொருளா. இப்போ இதுல அண்ணாமலை முக்கிய பங்கு. இன்னைக்கு பேசு பொருளா இருக்க வேண்டியது என்னது? 18% எப்படி 5% கொண்டு வந்தாங்க, எப்படி அதை இலவசமா கொண்டு வந்தாங்க, புற்றுநோய்க்கு 33 மருந்துக்கு, இதெல்லாம் இன்னைக்கு பேசு பொருளா இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டை தவிர இது எல்லா மாநிலத்திலும் பேசு பொருளாகுது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை டிடிவி பேசு பொருளா. சார், இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தானா திரு அண்ணாமலையும் திரு தினகரனும் பண்றது? அது ஒண்ணு. இன்னொன்னு, திரு வில்சன் முதல் சுற்றுலேருந்தே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பலவீனப்படுத்தல, பாஜகவையும் சேர்த்தே பலவீனப்படுத்திட்டு இருக்காருன்னு. அப்படியுமா நடக்குது? அப்படி செய்ய முடியுமா? இல்லை, இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ்னா பர்சனலாக நீங்கள் அரசியலில் பாதிக்கப்படும் போது நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிராளியை வீழ்த்துறது தான் பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக அதை அண்ணாமலை பண்ணுறார். இந்த எலெக்ஷன்ஸில் அரசியல் ரீதியாக எடப்பாடியை வீழ்த்த வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா அவருடைய பதவி பிடுங்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அதுக்கான காரணம் அவருக்கு தெரியும் யாருன்ட்டு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு பாஜக விரும்புதா? பாஜக தற்சமயத்துக்கு கூட்டணியில் இருக்காங்க சார். ஸோ இந்த 26 எலெக்ஷன் கடந்து போனோம். அவங்களுக்கு 29 தான் முக்கியம். அவங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வேற கட்சியோட இருக்கிறதோட அதிமுக 18% ஓட்டு இருக்கு. அதனால அது கூட இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ இவங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு எனிமின்னு ஆயிட்டார் அவர் எடப்பாடி. அதாவது உறுதி செய்யப்பட்ட ஒரு எதிரியா மாறிட்டார் எடப்பாடி. இப்ப இவர் திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் வீக்கன் பண்றாரா, பாஜகவை வீக்கன் பண்றாரா? இல்ல, அவங்க நோக்கம் ஏடிஎம்கே எங்கெங்க போட்டி போடுதோ அங்க அதை தோக்கடிக்கிறது தான். பாஜக தோக்கடிக்கிறது அந்த இடத்துல அவங்க போக மாட்டாங்க, யோசிப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருமே தினகரன் 2 பேருமே பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பாங்க. தனியா இருந்தா கூட சாஃப்ட் கார்னர் இருப்பாங்க. பட் அவங்க நோக்கம் ஏடிஎம்கே எங்கெங்க போட்டி போடுதோ அங்கதான். இவர் சார் சொன்ன மாதிரி அவங்கள சேர்த்துனா பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க எஸ்டாப்ளிஷ்டா ஒரு எனிமின்னு ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க உள்ள சேர்த்துட்டீங்கன்னா அந்த பொருந்தா கூட்டணியே அது மாறிடும். ஒருத்தர் காலவாரி விடுற வேலை தான் நடக்கும். அதனால சேராத இருக்கிறது பெட்டர். அவங்கவுங்க நோக்கத்தை அவங்கவுங்க பார்த்துட்டு அதை அரசியல் ரீதியாக எப்படி அணுக முடியுமோ அதை அணுகிறது தான் பெட்டர். ஆக்சுவலா பேசும். திரு கோட்டீஸ்வரன், பீகார்ல நிதிஷ்குமாரோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பாஜக சிராக் பாஸ்வானை அவருக்கு எதிராக பயன்படுத்தியது. அப்படி பயன்படுத்தப்படுவாரா திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில்? அரசியலில் எதுவுமே சாத்தியங்க. அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா ஒரு பலமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவும் விரும்பாதுன்றது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒருவேளை ஒரு 130 140 சீட்டு பாஜக சக்தி இல்லாம எடப்பாடி பழனிசாமி வந்துடுறாருன்னு, தனிப்பெரும்பான்மையில் வந்துட்டாருன்னா பாஜக வளர்ச்சிக்கு உகந்ததுலன்னு அதையும் யோசிப்பாங்க. இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் என்ன என்டிஏ கூட்டணிக்கு இன்று செய்தி அப்படின்னு பார்த்தா, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். ஆனால் வெளில தெரியாது. பார்க்கும்போது பார்த்தா ராமாயண பட்சன் இருப்பார். ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் இடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பார். இதுதான் அவரோட அந்த நட்சல்ல சொல்லணும். இன்னொன்று, வில்சன் சார் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 8 வருஷமாக ஜிஎஸ்டி போட்டு 28 விழுக்காடு 18 விழுக்காடு மருந்துகள்லாம் போட்டுட்டு 55 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மக்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை இன்னைக்கு பேசு பொருளாக இல்லாமல் அண்ணாமலை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்க. அதுதான் அண்ணாமலையோட வெற்றி. ஆனால் இது வாக்காகுமா? இது விமர்சனமாகும். விமர்சனம் சம்டைம்ஸ் வாக்காகாது, ஒரு சில நேரத்தில் ஆகும். இது அண்ணாமலைக்கு இது ரோல் கிடையாது. அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளரோ அவருக்கு வரவு வேணும்னு யாருமே செயல்படுது தினகரனோ அண்ணாமலையோ நினைக்கல கிடையாது. அவங்களுக்கு செலவாகணும். இன்னொன்னு, கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை பலப்படுத்தினாரு, அவர் தோத்தாரு. வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் 2 MP ஜெயிச்சு கொடுத்தாரு, அமைச்சரா இருந்தாரு. இங்க என்ன பிரச்சனைனா, எல் முருகன் அவர்கள் தலைமையில் இருந்தப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவர்கள்லாம் பேசுறது கிடையாது. ஆனா தோல்வி அடைந்த அண்ணாமலை பற்றி தான் அதிகமான விவாதங்கள், அதிகமான பேசு பொருளாகுது. காரணம், சர்ச்சைக்குரிய நாயகன் அவருக்கு மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்.
பத்திரிகையாளரே திட்டுவார், ஆனால் அதை ஒரு விமர்சனமாக்கி பண்ணுவார். நயினார் நாகேந்திரனுக்கு அது சுத்தமாக வரல. இந்த நொடி வரையிலும் பத்திரிகையாளர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஆக்ரோஷமான அரசியல் எப்படி முன்வைக்கணும் அப்படின்னு நயினார் அங்கே ஸ்லிப் ஆகிறாரு. நயினார் ஸ்லிப் ஆகிற இடத்துனால தான் அண்ணாமலை இன்னும் பேசுபொருளாக இருக்கார். நயினார் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அண்ணாமலை பேசுபொருள் இல்லாமல் போய்விடுவார்.